கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் எனக்கு பயந்த சுபாவத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறோம். அநேக தீங்குக்கு பயம், அநேக வியாதிக்கு பயம், அநேக தேவைகளுக்கு பயம், அநேக குடும்ப சூழ்நிலைக்கு பயமாய் நம்ம காத்துக்கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஆனா கர்த்தராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன என்றால், எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை தீமை வந்தாலும், எத்தனை பயங்கள் காணப்பட்டாலும், எத்தனை வியாதிகள் காணப்பட்டாலும், எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி இயேசு கிறிஸ்துடைய வல்லமுள்ள நாமும் எனக்குள்ள காணப்படுகிறது, என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார் என்று உங்களுக்குள்ள ஒரு உறுதி காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஜெயத்தை பெறுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறீங்க. நிச்சயமாக எந்த வியாதியை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஆபத்துங்கள் வரும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடி, ஆண்டவரே இந்த ஆபத்திலிருந்து என்னை நான் காப்பாற்றுவேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்பா, என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை பெரிய தீங்கு என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பெரிய பயம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பெரிய இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா? சங்கீதம் 121:8 சொன்னது போல பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றே விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தீங்கிலிருந்து காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நிச்சயமா உங்களை தீங்கு அணுகாது. இயேசு உங்களுக்கு நிழலாய் இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா தீங்கிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தீங்கிலும் இருந்து கர்த்தர் உன்னை காப்பார் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உண்மை விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, எத்தனை தீங்குகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அப்பா, ஆண்டவரே நீங்க கூட இருந்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அப்பா, எல்லா தீங்குக்கும் ஆண்டவரே முற்றுப்புள்ளியை வைத்து உடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பாதுகாத்ததற்காகவும் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. அப்பா, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு ஆண்டவரே ராஜா, உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எத்தனை பயங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, எந்த வியாதிகள் காணப்பட்டாலும், எந்த சமாதானம் இல்லாமல் கலங்கி இருந்தாலும் இப்பொழுதே எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்து நல்ல ஆரோக்கியத்தை சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. அப்படியா நீங்கள் நன்மை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா தீங்கிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாத்து தயவு பாராட்டினதற்காக நன்றி. இதோ இப்பொழுதே ஆண்டவரே, பிள்ளைகள் அழுந்து துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை வைக்கிறப்பா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசிங்க. எல்லா தீங்களும் அந்த கர்த்தர் காப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் இல்லையா? நம்புங்க. இயேசு உங்களுக்கு பலப்படுத்துவார். ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஆண்டு உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய நன்மைகளை ஆண்டவர் செய்ததை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. God bless you.